Hi friends, welcome to Women's Club Factory. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான காரா பூந்தி எப்படி பண்றதுன்னு பார்த்தறலாம். தீபாவளிக்காக நம்ம வீட்லயே பலகாரம் செஞ்சுக்கலாம். அதுல ஒரு முதல் பலகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா காரா பூந்தி. அதுக்கு நான் வந்து 1.5 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அப்புறமா கொஞ்சம் பூந்தி வந்து நல்லா கிறிஸ்பியா இருக்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா. உங்களுக்கு ஓகேனா பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாம் சேர்ந்து நல்லா ஃபஸ்ட்டு கலந்து விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 1.5 கப்புமே எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் 1 கப்பு மட்டும்தான் தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறேன். அந்த 1 கப்பும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டைம் விட்டு தான் நம்ம சேர்த்து கலந்து விடணும். ஒரே முட்டை நம்ம 1 கப்பையும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக கலரணும். நான் இப்போ 1 கப் தண்ணி முழுசும் இதில் ஊற்றிட்டேன். இன்னும் கொஞ்சம் எனக்கு தண்ணி தேவைப்படுது. 1/2 கப்பில் இருந்து துளி வேலை மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் இதோட தண்ணியே. 1.5 கப்புக்கு 1 கப்பு, அதை விட கொஞ்சம் அதிகமாக எடுத்தோம்னா போதும். இந்த ரேஷியோவில் எடுத்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு பூந்தி விழுகும். இப்போ மாவு எடுத்து வச்சிடலாம் ஓரமாக. தண்ணி பாருங்கள், 1.5 கப்பில் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அதே மாதிரி பூந்தி கரண்டி பார்த்திங்கன்னா நான் 3 விதமான பூந்தி கரண்டி வச்சுருக்கேன். கீழே இருக்கிறது இது பார்த்தீங்கன்னா லட்டுக்காக எடுத்துருக்கு. அது சின்ன சைஸாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. எனக்கு பூந்தி பெருசாக விழுகுது. ஸோ இதுதான் கரெக்டான சைஸில் இருக்குது. இது எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மாவு எடுத்துக்கலாம். மாவு எடுத்து ஒரு சூடான எண்ணெய், நல்லா எண்ணெய் சூடு பண்ணி அந்த கரண்டியில் ஒரு 1/2 கரண்டி நீங்கள் வந்து மாவு ஊற்றி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுங்கன்னா அழகாக பூந்தி விழுகும். மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ அழகாக மாவு வந்து பூந்தியாக பாருங்கள் கன்வெர்ட் ஆகுது. முத்தாக விழுகுது பாருங்கள். அதே மாதிரி பொரிக்கக்கூடிய எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்ம நல்லா சூடாக வச்சுடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பூந்தி ஊற்றுற ஸ்டேஜில் அதை மீடியம் ஃப்ளேமில் மாற்றி அதுக்கு முன்ன வரைக்கும் ஹையில் வச்சுடுங்க. பூந்தி ஊற்றுற ஸ்டேஜில் கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டிங்கன்னா உடனே, ஏன்னா அது சீக்கிரம் சூடான எண்ணெயில் போடுறதுனால சீக்கிரம் பொரிஞ்சிடும். அப்புறம் கொஞ்சம் கலர் மாறிடும். அதனால் நீங்கள் போடுறப்ப மீடியமுக்கு மாற்றிடுங்க. அதுக்கு முந்தின ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக வச்சுருங்க. எண்ணெய் சூடாக இருக்கிறது அதுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. பாருங்கள், நல்லா அழகாக முத்தாக விழுந்திருக்கு. ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். ஏன்னா நம்ம சூடான எண்ணெயில் போட்டதுனால போட்டோன்னே அது பொரிஞ்சிடும். நம்ம ஒரு நிமிஷம் கழித்து இதை ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பூந்திலாம். இதே மாதிரி தான் நீங்கள் அடுத்தடுத்த மாவுலேயுமே நீங்கள் பூந்தி போட்டு எடுத்துருங்க. இது ரொம்பவே குழந்தைங்களுக்கு ஒரு பிடிச்சது. நீங்கள் வீட்டில் நம்ம மாவில் நம்ம எண்ணெயில் நீட்டாக செஞ்சு தரலாம். கடையில் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. ரொம்ப சீக்கிரமே இது முடியக்கூடிய ஒரு ரெசிபி தான். அதனால் வீட்டிலேயே இந்த தீபாவளி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக முத்தாக விழுகுது. மாவோட பதம் தான் அது. அதனால தான் அவ்வளோ கரெக்டான ஷேப்பில் விழுகுது. இதையும் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவில் இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், பூந்தியெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கொஞ்சம் மசாலாலாம் சேர்த்திக்கலாம். பூந்தியோட கிறிஸ்பி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக உடையுதுன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கிராம் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம பூந்தி பொரிச்ச எண்ணெயிலே கொஞ்சமாக வறுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு, அவல்லாம் கூட வறுத்து எடுத்து வைப்பாங்க. பூந்தியோடு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வேர்க்கடலை மட்டும்தான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஒரு கொத்து கருவேப்பிலை, அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம போய் பூந்தியில் ஆட் பண்ணிடலாம். ஒரு சூப்பரான காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து அடிஷ்னலாக கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்திருக்கேன், கொஞ்சம் காரம் சேர்த்திருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு, மிளகுத்தூள், மிளகாய் போட சேர்த்திக்கலாம். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ ஹெல்தி டே.